இலக்குகள் அத்தியாயம் 5 பகுதி 5. உடனடி லட்சாதிபதி. இலக்கை நிர்ணயிக்க உதவும் இன்னொரு கேள்வி இது. நாளையே லாட்டரியில் $1,000,000 பரிசு வாங்கினால், வரி விலக்கும் இருந்தால் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்வை மாற்றுவீர்கள்? வித்தியாசமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? எதை செய்வீர்கள்? எதை செய்ய மாட்டீர்கள்? எதை அதிகமாக, எதை குறைவாக செய்வீர்கள்? நீங்கள் செய்யும் முதல் காரியம் என்னவாக இருக்கும்? நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு முழு சுதந்திரமும் இருந்தால் உங்கள் வாழ்வை எப்படி மாற்றுவீர்கள் என்று கேள்வி கேட்பது போல் தான் இதுவும். நமக்கு மிகச்சிறந்ததாக இல்லாத சூழல்களில் நாம் இருப்பதற்கு முதல் காரணம், நாம் மாற்றத்திற்கு அஞ்சுகிறோம். ஆனால் உங்களுக்கு தேவையான எல்லா பணமும் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்யும் போது, நீங்கள் மாற செய்ய விரும்பும் உண்மையான இலக்குகள் வெளிவருகின்றன. உதாரணமாக, உங்களுக்கு பொருத்தமற்ற வேலையில் தற்சமயம் நீங்கள் இருந்தால், ஒரு பெருந்தொகையை பரிசாக வெல்வது போன்ற கற்பனை வேலையை உடனடியாக விடுவது பற்றி நீங்கள் யோசிக்க தூண்டுகிறது. எனினும் நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான வேலையில் இருந்தால் ஏராளமான பணம் பரிசாக கிடைப்பதால் வேலையை பற்றிய தேர்வை மாற்ற மாட்டீர்கள். எனவே நாளையே வரி விலக்குடன் $1,000,000 பரிசு பணம் வென்றால் நான் என்ன செய்வேன் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். தோல்வி பற்றிய பயமில்லை. உங்களது உண்மையான இலக்குகளை தெளிவுபடுத்த இதோ இன்னொரு கேள்வி. எதை நீங்கள் எப்போதும் செய்ய விரும்பினீர்கள் ஆனால் முயல பயப்பட்டீர்கள்? உங்கள் உலகை சுற்றி பார்த்து நீங்கள் பாராட்டும் விதமாக மற்றவர் செய்வதை காணும் போது இவற்றில் எதை நீங்களும் செய்ய ஆசைப்படுவீர்கள்? உங்கள் சொந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க விரும்புவீர்களா? பிரபல நிறுவனத்திற்காக வேலை செய்ய விரும்பி இருக்கிறீர்களா? புதிய தொழிலை ஆரம்பிக்க நினைத்திருக்கிறீர்களா? எதை ஆரம்பிக்க எப்போதும் விரும்பி இருக்கிறீர்கள் ஆனால் பரிசோதிக்க பயப்படுகிறீர்கள்? நீங்கள் செய்ய விரும்புவதை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் குறுகிய கால, நீண்டகால இலக்குகளை நிர்ணயிக்கும் போது, என் வாழ்வின் ஒவ்வொரு பாதத்திலும் எதை மிகவும் விரும்பி செய்கிறேன் என்ற கேள்வியை தொடர்ந்து கேளுங்கள். உதாரணமாக, உங்கள் வேலையில் நாள் முழுவதும் ஒரே விஷயத்தை செய்யலாம் என்றால் அது என்னவாக இருக்கும்? சம்பளமே இல்லாமல் முழு நேரமும் ஏதாவது வேலை செய்யலாம் என்றால் அது என்னவாக இருக்கும்? உங்களுக்கு உன்னத சந்தோஷம், திருப்தி தரும் வேலை அல்லது அலுவல் என்ன? உளவியலாளரான ஆப்ரஹாம் மாஸ்லோ உன்னத அனுபவங்கள் என்றுதான் அழைக்கும் ஒரு நபர் அதிக சந்தோஷமாக, பரவசமாக, குதூகலமாக உணரும் தருணங்கள், நேரங்கள் பற்றி கூறுகிறார். இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் எவ்வளவு சாத்தியமோ அவ்வளவு அனுபவிப்பது உங்கள் வாழ்வின் நோக்கங்களின் ஒன்று. இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்கள் உங்கள் கடந்த கால வாழ்வில் எப்போது நடந்தன என்று திரும்பி பார்த்து கண்டறிந்து, நிகழ்காலத்திலோ எதிர்காலத்திலோ இவற்றை எப்படி திரும்ப நிகழ்த்துவது என்று நீங்கள் திட்டமிட்டு சாதிக்கலாம். இதுவரை உங்கள் வாழ்வில் நிகழ்ந்ததிலேயே சந்தோஷமான கணங்கள் என்னென்ன? இப்படிப்பட்ட கணங்களை எதிர்காலத்தில் எப்படி அனுபவிப்பீர்கள்? நீங்கள் உண்மையிலேயே என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? நன்றி, வணக்கம். This video is sponsored by BuyMote shopping app.